அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ இந்த டிஸ்பிளேல பார்த்துட்டு இருக்கிறது டிஎன்பிஎஸ்சி விட்ட நியூ குரூப் ஒரு சிலபஸ் தான். இந்த சிலபஸில் பார்த்தோன்னா தமிழ் பார்ட்லேருந்து கிராமர் வீடியோஸ் நான் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதில் ஃபஸ்ட்டு வீடியோவாக யூனிட் 2ல் சொல்லகராதி அப்படின்ற யூனிட்டில் 15 கேள்விகள் கேட்பாங்க. அந்த 15 கேள்வியில் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த வீடியோ ஓரெழுத்து ஒரு மணி. இப்போ செகண்ட் வீடியோ பார்க்க போகிறோம். அதில் என்ன ஹெட்டிங் பார்க்க போகிறோன்னா பிழை திருத்தம் அப்படின்ற ஒரு ஹெட்டிங்கில் பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியமான ஹெட்டிங்கும் கூட, ரொம்ப ஈஸியாக ஸ்கோர் பண்ணுற டாபிக் இது. பாருங்கள், பிழை திருத்தம் இதில் எடுத்துக்காட்டு கொடுத்துருப்பாங்க. ஓர் இதில் ஓர் மட்டும் கிடையாது, அது அஃது இதெல்லாம் ஒரு சொல்லுக்கு முன்னாடி ஒரு பயன்படுத்தணுமா இல்லை ஓர் பயன்படுத்தணுமா, எந்தெந்த சொல்லுக்கு முன்னாடி எந்தெந்த வார்த்தைகள் பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த பிழை திருத்தம் நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா 6th புக்கில் 3rd டேர்மில் ஃபஸ்ட்டு ஏல பேஜ் நம்பர் 15 தான் இருக்குது. அதை நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த பேஜ் நம்பர் 15 தான் ஒரு பிழைத்திருத்தத்தில் கொடுத்துக்கிற பாயிண்ட்ஸ் பாருங்கள். அப்போ எங்கே பயன்படுத்தணும் அப்படின்னா, ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினை கூட கேட்கலாம். உயிரிழத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஓர் பயன்படுத்த வேண்டும். சரிங்களா? கூற்று காரணத்தில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ உயிரெழுத்துனா பாருங்கள், உயிரெழுத்துனா நம்மளுக்கு தெரியும் நல்லாவே. உயிரெழுத்து மொத்தம் 12 இருக்குது. அதில் ஆ முதல் அவ் வரை உள்ள 12 எழுத்துக்களுக்கு முன்பு பயன்படுத்த வேண்டிய சொல் ஓர். இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம், ஓர் எங்கே பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உயிர்மெய் எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன்னாடி முன் பார்த்திங்கன்னா ஒரு பயன்படுத்தப்பட வேண்டும். இது ரொம்ப முக்கியமானதுங்க. கூட்டுக்காரன்னு கேட்பாங்க, பார்த்து வச்சுங்க. அப்போ ஒரு எங்கே பயன்படுத்தணும்னா உயிர்மெய் எழுத்துனா நமக்கு நல்லா தெரியும். மெய் எழுத்தும், அதாவது மெய், இக்கு வந்து மெய், இக்கு அதாவது உயிர் மெய்யும், அதாவது மெய்யும் உயிரும். இப்போ ஆ, இக்கு கூட்டல் ஆ சேர்ந்தது பார்த்தோன்னா காவாக மாறும். அப்போ மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் சேர்ந்தது தான் உயிர்மெய் எழுத்து. சரிங்களா? அந்த உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி இந்த ஒரு பயன்படுத்தப்படணும். அப்போ தமிழில் மொத்தம் உயிர்மெய் எழுத்துக்கள் எத்தனை இருக்குன்னா 216 உயிர்மெய் எழுத்துக்கள் இருக்குது. அந்த 216 உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி இந்த ஒரு பயன்படுத்தணும். அதனால நான் வச்சுங்க. இது மாதிரி கொஸ்டின் கண்டிப்பாக கூட்டல் கூட கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், இப்போ எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க, அதை பாருங்கள். அப்போ ஓர் எந்த சொல்லுக்கு முன்னாடி பயன்படுத்தணும் அப்படின்னா, ஊருக்கு பார்த்தீங்களா, ஊரில் ஊ பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து. அப்போது உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் தான் பயன்படுத்தணும். அப்போ ஏ வந்து உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் தான் பயன்படுத்தணும். ஓர் எங்கே பயன்படுத்தணும்? உயிர்மெய் எழுத்து. நான் வந்து உயிர்மெய் எழுத்து, கா வந்து உயிர்மெய் எழுத்து. அப்போ உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி ஒரு பயன்படுத்தப்படணும். தெரிஞ்சு வச்சுங்க. கண்டிப்பாக அதிலிருந்து டிஎன்பிஎஸ்சியில் கண்டிப்பாக கேட்பாங்க நம்ம குரூப் 4ல். அதனால் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுங்க. அதே போல் பாருங்கள், அஃது அது. இந்த அஃது அது எந்த சொல்லுக்கு முன்னாடி பயன்படுத்தணும் அப்படின்னா, இப்போது உயிரெழுத்தில் பார்த்திங்கன்னா ஆ முதல் லவ் வரை தானே. அப்போ உயிரெழுத்து வரிசையில் அப்படியே பார்த்தோம் அப்படின்னா கடைசி அவு முடிஞ்ச உடனே வாய்ப்பாடில் அக்கு இருக்கும், பார்த்துருப்போம் நம்ம. அப்போது பாருங்கள், ஆயுத எழுத்து இருக்கா. அப்போது இந்த அஃது எதுக்கு முன்னாடி பயன்படுத்தணும் அப்படின்னா உயிரெழுத்துக்கு முன்னாடி பயன்படுத்தணும். அதனால் தெரிஞ்சுச்சுங்க. உயிரெழுத்துக்கு முன்னாடி பயன்படுத்த வேண்டிய சொல் பார்த்திங்கன்னா அஃது. ஏன்னா உயிரெழுத்து வரிசையில் கடைசி அவ்வர்த்தது இருக்கிற எழுத்து அஃது, அதாவது அக்கு. சரிங்களா? ஆயுத எழுத்து பற்றி அது. அதே மாதிரி அது எங்கே பயன்படுத்தணும்? அப்போ உயிர்மெய் எழுத்து. அது உயிரெழுத்து, இது உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி பயன்படுத்தணும். சரிங்களா? இது ஈஸியானது தான். இந்த 2 பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா இதில் கொடுத்துக்கிற எக்ஸசைஸ் ப்ராக்டிஸ் பண்ணோன்னா ஈஸியாக நம்மளால் ஸ்கோர் பண்ணிட முடியும். ஒரு 5 மினிட்ஸ் இதுக்கு ஒதுக்குனாவே கம்பல்சரி ஒரு மார்க் வந்துடும். சரிங்களா? அவ்வளோ ஈஸியான ஏரியா அது. இப்போ அந்த எக்ஸசைஸ் பார்க்கலாம். இந்த அஃது அதுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், அஃது. அப்போ அஃதுல அந்த அக்கு பார்த்திங்கன்னா எதுக்கு முன்னாடி பயன்படுத்தணும்? உயிரெழுத்து முன்னாடி தானே. ஏன்னா வரிசை, அந்த உயிரெழுத்து வரிசையில் தானே ஈயெல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அப்போ உயிரெழுத்து முன்னாடி அஃது பயன்படுத்தணும்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு அது எங்கே பயன்படுத்தணும்னா உயிர்மெய் எழுத்து. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்ததில் ரொம்ப சிம்பிளான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஓர் அஃது இது இந்த 2 சொல்லும் எந்த சொல்லுக்கு முன்னாடி பயன்படுத்தணும் அப்படின்னா உயிரெழுத்து. ரொம்ப ஈஸி. சரிங்களா? அதே மாதிரி ஒரு அது இது பார்த்திங்கன்னா உயிர்மெய் எழுத்து. இந்த 2 விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கிங்கன்னா போதும், கன்ஃபார்மாக 1 மார்க் வந்துடும். சரிங்களா? இந்த எக்ஸசைஸை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம இதே எக்ஸசைஸ் கூட எக்ஸாம்பிள் கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இப்போ கீழே ஒரு 5 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அது நம்ம பார்க்கலாம். கீழ்காணும் தொடர்களில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. இது பார்ப்போமா? பாருங்கள், ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் குளம் இருந்தது. இங்கே ஓர்னு கொடுத்துருக்காங்க. அது சரியான்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு.
ஒரு அழகிய எப்படி நம்ம செக் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கோம். இங்கே அழகியல் இருக்குது பார்த்தீங்களா, அது உயிரெழுத்து. உயிரெழுத்து முன்னாடி ஒரு வரக்கூடாது, ஓர் தான் வரணும். அதே மாதிரி குளம், அந்த கூ பார்த்தீங்கன்னா உயிர்மெய் எழுத்து. நம்ம உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி ஒரு தான் வரணும். அப்போ ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது தான் சரியானது. செகண்ட் பாருங்கள், ஒரு இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து. உயிரெழுத்து முன்னாடி ஓர் தானே வரணும். ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள், அதுதான் சரியானது கூட. தேர்டு பாருங்கள், இது இல்லாதன்றது பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து. பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து. அஃது இல்லாத, அஃது வரணும் சரிங்களா, அது வரக்கூடாது. அஃது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது தான் சரியானது. ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா அது நகரத்திற்கு செல்லும் சாலை தான் சரி. லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அஃது. அஃது ஒரு இனிய பாடல். ஏன் அப்படின்னா அந்த ஓருக்கு பார்த்தீங்களா அது உயிரெழுத்து. அப்போ அஃது ஒரு இனிய பாடல் தான் சரியானது. இது மாதிரி நம்ம நிறைய டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இதில் டவுட்டே இல்லாமல் ஸ்கோர் பண்ணிட்டு போயிடலாம். இனிமேல் தமிழ் கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, சிலபஸில் கொடுத்துக்கிற டாப்பிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புக்கில் எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுதோ சரிங்களா. இப்போ 6th ஸ்டாண்டர்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 6th இருக்கிற டாபிக், சிலபஸில் கேட்ட டாப்பிக்கு 6th ஃபுல்லாக முடிச்சிடணும். 6th கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 7th அது மாதிரி ஸ்டாண்டர்ட் வைஸாக கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிடலாம். அப்படி பண்ணும்போது தான் எல்லாமே படித்த ஒரு ஃபீல் இருக்கும், எதுவுமே விடமாட்டோம். ஏன்னா சிலபஸ் வைஸை பார்த்தோம் அப்படின்னா நிறைய மிஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆயிரும், நம்ம கண்டினியூவாக படிக்க முடியாது. அதனால் நம்ம ஸ்டாண்டர்ட் வைஸாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா எதுவுமே மிஸ் ஆகாது சரிங்களா. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.